சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில், சுனில், ராவ் ரமேஷ்லாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ரன் ஆயிட்டு இருக்க தெலுங்கு கமர்ஷியல் என்டர்டைனர் தான் புஷ்பா 2 த ரூல். செஞ்சந்தனும் கடத்துறதுல கிங்கா வளர்ந்து டைரக்டா டீலிங் பண்ண ஆரம்பிச்ச புஷ்பா அல்லு அர்ஜுன் ஒரு நாள் சிஎம் பார்க்க போறாரு. ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா மந்தனா சிஎம் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வர சொல்ல சிஎம் கூட போட்டோ எடுக்க போகும்போது சிஎம் கடத்தல்காரங்க கூட எல்லாம் போட்டோ எடுக்க முடியுமான்னு பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்கறதான்னு அவமானப்படுத்தி அனுப்புறாரு. எவனுக்கும் அடங்காத புஷ்பா பொண்டாட்டி ஸ்ரீவல்லியை அவமானப்படுத்தினதால எடுக்கிற முடிவுகளும் அதோட பின்விளைவுகளும் அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்களும் ஃபைனலா என்னாச்சுங்கிறது தான் இந்த புஷ்பா 2 த ரூல். இந்த படத்தோட ரன் டைம் 3 hours and 20 minutes. படம் ஆரம்பிச்சது மாசா அல்லு அர்ஜுன் ஸ்வாகோட ஸ்டார்ட் ஆனாலும் கொஞ்சம் கிரிஞ்சா தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதே டைரக்ட் தமிழ் மூவிஸ்ல யாராச்சும் பெரிய ஸ்டார் பண்ணியிருந்தாங்கன்னா மெகா கிரிஞ்சுனே ஓட்டியிருப்பாங்க. தெலுங்கு கமர்ஷியல்ங்கிறதால மாஸ் ஸ்வாகு. போக போக ஸ்டோரி பெருசா இல்லைனாலும் ஸ்கிரீன் பிளேல ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ஸ்ல படத்துக்கு தேவைப்பட்டுச்சோ இல்லையோ அங்கங்க சில டிபிக்கல் தெலுங்கு கமர்ஷியல் மாஸ் சீன்ஸை வச்சு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. அது லாஜிக்லாம் பார்க்காம பிரெயின்லெஸ்ஸா உட்காந்து பார்த்தா உங்களையும் அது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல உட்கான அளவுக்கு கூட எமோஷன்ஸ் இந்த பார்ட்ல சுத்தமா ஒர்க் ஆகல. ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் தவிர மோஸ்டா எமோஷனல் சீன்ஸ்லாம் ஆடியன்ஸ் அல்றதுக்கு பதிலா சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த மைனஸஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு அங்கங்கே சில ஆர்டிஃபிஷியல் மாஸ் சீன்ஸை மட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கிச்சன் சீன், போஸ்ட் இன்டர்வல், ஃபஹத் ஃபாசில் வைல்ட் ஃபயர் சீன், ஜத்தரா சீக்வன்ஸ்னு நிறைய சீன்ஸ் மூவி கூட கனெக்ட் ஆகி நல்லாவே ஒர்க்காச்சு. அல்லு அர்ஜுன் ஸ்வாகு சான்ஸே இல்லை, அல்டிமேட்டு ஒன் மேன் ஷோவை காமிச்சு மூவியோட சேவியராகவே வராரு. நிறைய சீன்ஸை தன்னோட ஸ்வாகாலியே எலிவேட் பண்ணி காப்பாற்றிருக்காரு. ராஷ்மிகா மந்தனாக்கு ஒர்த்தான ரோல் தான். சாங்ஸ் கிளாமர்லாம் தாண்டி ஒரு சில சீன்ஸ்க்கும் நல்லா ஸ்கோப் இருக்கு அண்ட் அந்த ஸ்கோப்பை யூஸ் பண்ணி நல்லா ஸ்கோரும் பண்ணியிருக்காங்க. ஃபஹத் ஃபாசிலுக்கு டீசென்ட் ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் வர சீன்ஸ்லலாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போஸ்ட் இன்டர்வல் சீன்லாம் மாசு. ஸ்ரீலீலா கிஷிக் சாங் மியூசிக்கோ லிரிக்ஸோ ஊ சொல்றியா மாமா சாங் அளவுக்கு இல்லைனாலும் டான்ஸ்ல மேட்ச் பண்ணிட்டாங்க. லொகேஷன்ஸ் அண்ட் வைப்ஸ் கூட ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதான் ஆர்டிஸ்ட் ஸ்கோப் பெருசா இல்லைனாலும் கொடுத்த ரோல நீட்டா பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே நல்லாவே இருந்துச்சு. சாங் லைன்ஸ், விஷுவல்ஸ், ஸ்டெப்ஸ் அண்ட் சில சீன்ஸ்லாம் அடல்டிஷா இருக்கும். அதுவும் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில சேர்த்துக்கலாமாங்கிறது உங்க சாய்ஸ் தான். கிளைமேக்ஸ் ஃபைட் கொஞ்சம் ப்ரூட்டலாகவும் இருக்கும், ஆனா டெரிஃபிக்கா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸ், லிரிக்ஸ், டான்ஸ், மியூசிக்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் டீசென்ட்டாவே இருந்துச்சு. சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேஷா இருந்துச்சு. எலிவேஷன் சீன்ஸ்ல ஒரு சில இடங்களுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எமோஷனல் சீன்ஸ்லாம் சுத்தமா செட்டே ஆகலன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். எடிட்டிங்ல சாலிடா 1 hour கிட்டே ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஃபைனலா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தேர்ட் பார்ட் லீட்லாம் தேவையே இல்லாத அணிதான். ஓவராலாக பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட் கமர்ஷியலிசம் ஸ்டோரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸும் ஸ்டோரிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸும் வச்சு கொண்டு போக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் ஆனால் நல்லாவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே பிரெயினை கழட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேர்லி என்கேஜிங்காக இருக்கும். ஸ்டில் ஒன் டைம் வாட்ச்க்கு ஓகேஷான ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் தான் இந்த புஷ்பா 2. அல்லு அர்ஜுன் ஸ்வாக்காகவே கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம்.